கடலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கூடுதல் ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் செயலர் தற்போது பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக தென்பெண்ணை ஆற்றில் 1,70,000 கனஅடி நீர் என்பது தற்போது திறந்துவிடப்பட்டதால் கடலோரம் அது தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் உள்ள மக்களுக்கு கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கிறது. இதனை பார்வையிடுவதற்காக தற்போது ககன்தீப் சிங் பேடி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். சார், நம்ம கடந்த காலங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் இந்த சாத்தனூர் அணையில் தண்ணீர் திறந்து விடப்படும் போது இந்த கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். இரவோடு இரவா 1,70,000 கனஅடி தண்ணீர் திறந்ததால தான் இந்த பாதிப்பு. படிப்படியாக திறந்திருந்தால் எந்த பாதிப்பு இருந்திருக்காது. அதாவது நீர்வளத்துறை அதிகாரிகளோடு நாங்கள் பேசும்போது முதல்ல சாத்தனூர் டேம்லேருந்து ஏர்லி மார்னிங் அங்கே நிறைய தண்ணி அக்யூமுலேஷன் காரணமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. வழியில் இருக்கக்கூடிய லேக்ஸ்லேருந்து மிட் நைட் நிறைய தண்ணி ரிலீஸ் ஆனது காரணத்தினால் ஒரு தற்பொழுது திருக்கோயிலூர் அணைக்கட்டிலிருந்து தண்ணி வரும்போது கிட்டத்தட்ட 2 லட்சம் கனஅடி தண்ணி இருக்கதாக தகவல் சொல்லியிருக்காங்க. 2021 அந்த டைம் தண்ணி கிட்டத்தட்ட 1,80,000 கனஅடி இருக்கும்போது 2 லட்சம் இருக்கும்போது நம்ம நிற்கக்கூடிய ரோடில் கூட ஆஃப்டர் 3 to 4 hours 3 அடி தண்ணி இருக்கதா வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் தண்ணி அங்கே ரிலீஸ் பண்ணும்போது வந்த உடனே கலெக்டர் எல்லா ஆஃபீஸர்ஸ்லாம் மார்னிங் 3:30 ரவுண்ட்ஸில் இருக்காங்க. கமிஷனர் கூட நைட்டு ஃபுல்லாக அங்கே இப்போ கூட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் மெயின் பர்பஸ் இஸ் நவ் தட் லோ லைங் ஏரியாவிலேருந்து மக்களை எவாக்குவேட் பண்ணி அவங்களுக்கு தங்குறது கல்யாண மண்டபம் ப்ளஸ் அதர் ஃபுட் அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணா இப்போ ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். முறையாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. அதாவது எங்களுக்கு தண்ணி வரப்போகுது, மழை வரப்போகுது, புயல் வரப்போகுது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த அளவுக்கு வெள்ளம் வரும்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. எங்களை கொண்டு போய் முன்னாடியே எட்மிட் மண்டபத்தில் வைக்கலன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஒரே நேரத்தில் 1,70,000 கனஅடி தண்ணீர் திறந்ததால தான் இந்த பாதிப்பு. படிப்படியாக திறந்தது அந்த பாதிப்பு இருக்காது அப்படின்னு மேபி அந்த நைட்டில் அந்த மாவட்டம், அதாவது திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி அந்த ஏரியாவிலேருந்து அங்கேருந்து ரிலீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அதிகாரிகள் எப்போ அந்த வாய்ப்பு இருந்து நைட்டு 3 o'clock 4 o'clock அனௌன்ஸ் பண்ணும்போது உடனே இங்கே சொல்லிட்டாங்க. ஸோ ஒரிஜினலி அந்த நைட் ரெயின் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த ஏரியாலே அப்பர் ஏரியாலே குறிப்பாக சாத்தனார் டேம்ல ஒரு ஹெவி ரெயின் நைட் காரணமாக திடீர்னு அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நெக்ஸ்ட் 1 or 2 hours அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கே இங்கே மார்னிங் 3:30 ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நாங்கள் எல்லாம் கூட இங்கே இருக்கிறோம். தே ஆர் டூயிங் தேர் பெஸ்ட் இன் திஸ் ரிகார்ட். நிச்சயமாக, அதாவது 1,70,000 கனஅடி என்பது தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் கூடுதலாக 2,30,000 ஆட் ஆகி 2 லட்சம் தண்ணீர் கூட வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் அங்கு திருவண்ணாமலை, சாத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக கனமழை பெய்த காரணத்தினாலே தற்போது 1,70,000 கனஅடி என்பது தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. கடலூரில் தற்போது மக்கள் மீட்டு அவர்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை என தற்போது ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் பிரேம், நியூஸ் 18 தமிழ்நாடு.